வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல 38 சைஸ்க்கு ஒரு 3 பீசஸ், அதாவது 3 பீஸ் போட்டு ஒரு பட்டி வச்சு பிரின்சஸ் கட் எப்படி செய்யலாம்னு சொல்றேன். அந்த பிரின்சஸ் கட் போட்டு முன்னுக்கு அதுலயே அந்த பெல்ட் பட்டியும் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். 38 சைஸ்க்கு ஃபார்முலா பிரகாரம் 5.25 வரும் ஷோல்டர். நாங்க அதை 6க்கு வச்சுக்கிறலாம். அடுத்தது ஆமோல் இறக்கம் 6.25. இப்ப நான் அதை எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் தையலுக்கு நீங்க 1.5 இன்ச்சு விட்டு மடிச்சு எம்பிங் பண்ணி தைக்கலாம். இல்லைன்னா 1/2 இன்ச்சு கொடுத்து நாங்க ஒரு பீஸ் கொடுத்து திருப்பிக்கிறலாம். இல்ல லைனிங் துணியா இருந்தாலும் அந்த 1/2 இன்ச்சுல மூடியே திருப்பிக்கிறலாம். இப்ப நான் 1/2 இன்ச்சு பிரகாரமே உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் 1/2 இன்ச்சு தையலுக்கு நான் கீழே விடுறேன். அதே மாதிரி மேல 1/2 இன்ச்சு சேர்த்து மொத்தத்திலேயே நான் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச். அதுக்கு மேலால பிளவுஸ்ல உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறேங்க. இந்த 38 சைஸ்க்கு 14 இன்ச்சு போதும். நான் அந்த 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 6க்கு நேரம் மார்க் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது அந்த ஆமோல் இறக்கம் அதுல இருந்தே 6.25க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. 1/4 இன்ச் அந்த மேல புடிச்சு தைக்கிறதுக்கு நாங்க 6.25க்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த முடியுது இந்த இடத்துல தான் நாங்க உடம்ப மார்க் பண்ண போறோம். இதுல இந்த சரியான அளவையே வச்சுக்கிறோங்க. 38 4 பிரிச்சா 9.5 வரும். அந்த 9.5 மார்க் பண்ணிக்கிறோங்க. 9.5 மார்க் பண்ணிட்டு இதுக்கு பிறகு தையலுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு இடத்த விட்டுக்கிறேங்க. நான் இப்ப 1.5 இன்ச்சு வேணா 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு வேணா 1 இன்ச்சு. இப்ப நான் அந்த 1 இன்ச்சுக்கே மார்க் பண்றேன். தையலுக்கு உங்களுக்கு தேவையான அளவு இதுதான் ஒரிஜினல் அளவு. 9.5 தான் உங்களோட உடம்புக்குள்ள தேவையான அளவு. இது நம்ம தையலுக்கு விட்டுருக்க அளவு. அது ஒவ்வொருத்தர் தைக்கிறத பொறுத்து நம்ம துணி விட்டுக்கிறணும். இப்ப பிகினஸா இருந்தா 2 இன்ச்சு கூட நீங்க விட்டுக்கிறலாம். அடுத்தது இந்த ஆமோல் வளைவு எடுக்கணும். இந்த ஆமோல் வளைவுக்கு 1.5 இன்ச்சு இப்படி எண்டுல இருந்து மார்க் பண்ணிட்டு இந்த ஷோல்டர் இருக்குது இது ரெண்டுக்கும் சென்டரா புள்ளி வச்சுட்டு அதுல இருந்து அப்படியே இதோட சேர்த்து விட்டுருங்க. இதுதான் ஆமோல் எடுக்கிற வளைவு, பின்பக்க வளைவு. அடுத்தது நெக் மார்க் பண்ணணும். நெக் 3 தான் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் வரும். ஆனா நீங்க 1/2 இன்ச்சு குறைச்சு 2.5க்கு மார்க் பண்ணிக்கிறங்க. ஏன்னா நாங்க டீப்பா போட்டோம்னு சொன்னா 2.5 கழுத்தே சரியா வரும். இப்ப 2.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இல்ல நீங்க 6க்குள்ளதான் கழுத்து வைக்கிறேன், 5.5 6 தான் வைக்கிறேன்னா நீங்க 3 வச்சுக்கிறங்க. இப்ப 2.5க்கு மார்க் பண்ணிட்டு சரியா அந்த ஒரு 8 இல்லாட்டி 9. இப்ப நான் 9க்கு மார்க் பண்றேன். போட்டுட்டு இதுக்கு பிறகு நீங்க இதுல ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறங்க. இல்ல வேற டிசைனர் பீஸ் கழுத்து வேணாலும் நீங்க இந்த இடத்துல மறைச்சுக்கிறலாம். இந்த 2 ஷோல்டருக்கும் நடுவுல நேரா ஒரு 4 இன்ச்சு உயரத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு 2 பக்கமும் டாட் போட்டுக்கிறங்க. 2 பக்கமும் 1/2 இன்ச்சு வரும். இது 4 இன்ச்சு உயரம். டாட்டட் அகலம் 1 இன்ச். இந்த இடத்துல சரியா நான் 9.5 தான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வச்சிருக்கிறேன். இந்த கேப் வளைவு 1.5 இன்ச்சு கொடுத்திருக்கிறேன். இது 1.5 இன்ச்சு கொடுத்திருக்கிறேன். இந்த ஷோல்டர் இறக்கம் 6.25. ஷோல்டர் 6 வச்சிருக்கிறேன். இந்த கழுத்துட உயரம் 9 இன்ச்சு வச்சிருக்கேன். இந்த கேப்பு நாங்க 2.5 இன்ச்சு தான் வச்சிருக்கிறேன். இவ்வளவுதான். இப்ப இந்த பின்பாட்டை வெட்டி எடுத்துருவோம். இப்ப முன்பக்கம் எடுக்கணும். முன்பக்கம் எடுக்கிறதுக்கு இந்த பின்பக்கத்தையே அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு தையலுக்கு ஓப்பன் ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளி விட்டுக்கிறோங்க. நாங்க முன்னாடி உக்ஸ் பட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடுங்க. கீழே ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோங்க. முன்னுக்கு 1/4 இன்ச்சும் கீழே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறங்க. இது ரெண்டுமே நம்மளோட தையலுக்கு தான். இது உங்களோட பிளவுஸ்ட அளவுல சேராது. இந்த இடத்துல 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ உங்களோட தைக்கிற வசதிக்கு பொறுத்து விட்டுக்கிறங்க. இது தையலுக்கு தான். மத்தபடி இதை அப்படியே நாங்க இதுக்கு மேலால வச்சு மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிட்டு இந்த சைடு இருக்குது, இந்த சைடுல எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்கிறங்க. இப்ப எனக்கு இதுல நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் கீழே. மத்தபடி கீழே 1 இன்ச்சும் சைட்ல 1 இன்ச்சும் முன்னுக்கு விடணும். பின்பாட்டி என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவை விட முன்னுக்கு சைட்ல 1 இன்ச்சும்
இந்த கீழே 1 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு மத்தத அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க. வந்து சரிக்காம நேராவே ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்ப இந்த கழுத்துட இறக்கம் வந்து இந்த மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து 6.5க்கு மார்க் பண்ணணும். 6.5க்கு மார்க் பண்ணிட்டு இத வந்து இப்படி வளைச்சு விட்டுறணும். அதே மாதிரி இந்த ஆமோல் வளைவு இருக்குது, இதுக்கு நேரம் இப்படி கோடு போட்டுக்கணும். இப்படித்தான் எடுத்திருப்போம் நாங்க பின்னுக்கு. சரியா? இதுவரை தான் எடுத்திருப்போம். இதுல இன்னொரு 1/2 இன்ச்சு குறைச்சுக்கிறோம். இப்ப இதுதான் சரியான ஆமோல் வளைவு. பின்னுக்கு பின்னாடி எடுத்ததை விட ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சு உள்ளுக்கு எடுத்துறோம். இது வந்து பின்னாடி எடுத்தோம், இது வந்து முன்னுக்கு. மத்தபடி எல்லாம் அதே அளவு தான் எடுத்திருக்கிறோம், வேற ஒண்ணும் மாற்றம் இல்லை. இப்ப வந்து இந்த மேல இருக்குது, இந்த மேல் உள்ள இடத்துல ஃபுல்லா நாங்க கீழே 1 இன்ச்சும் சைட்ல 1 இன்ச்சும் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. மத்தபடி ஆமோல் 1/2 இன்ச்சு குறைச்சிருக்கோம். கழுத்துட அளவை வந்து ஒரு 6.5க்கு நாங்க மார்க் பண்ணி இருக்கிறோம். இப்ப இந்த டாட் போடணும். டாட் பட்டி எடுக்கணும். பட்டி எடுத்துட்டாவே அந்த முன்பக்க டாட் சரியா வந்துடும். இப்ப நாங்க இந்த தையலுக்கெல்லாம் விட்டுருக்குறோம். இந்த இடத்துல இருந்து இப்ப நீங்க இந்த கீழே 1 இன்ச்சு விட்டுருக்கிறிய தானே, இந்த இடத்துல இருந்து 3.5க்கு மார்க் பண்ணுங்க. இங்க இருந்து 3.5. அதே மாதிரி இங்க வந்து 3க்கு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த புள்ளிய கொண்டாந்து அப்படியே இல்ல நீங்க வந்து இந்த உங்களுக்கு இது எவ்வளவு தூரத்துக்கு இப்படி கீழே போயிருமா மேல போயிருமான்னு சந்தேகமா இருந்தா 2 பக்கமே 3 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிறோங்க. ஒரு கோடு ஒண்ணு போட்டுட்டு அந்த கோட்டுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 3.5க்கு வச்சுக்கிறோங்க. அப்ப தெரியும் தானே, இந்த கோட்டோடய வந்து சேர்த்துடலாம். அப்ப இந்த மேல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நாங்க தூக்கிட்டு இந்த இடத்த மட்டும் தூக்கிட்டு அப்படியே இதோடய கொண்டாந்து இந்த புள்ளிய கொண்டாந்து இப்படியே சேர்த்து விட்டுருவோம். அவ்வளவுதான். அப்ப இப்படி வந்துடும். இத ரவுண்ட் ஷேப்பா ஆக்குறதுக்கு இவ்வளவுதான் பட்டி. இப்ப இத நீங்க அப்படியே வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்தாச்சு. இதுதான் பட்டி பீஸ். இப்ப இதுல வந்து இந்த நாங்க 1 இன்ச்சு விட்டுருக்கிறோம், இந்த 1/2 இன்ச்சு இதுல மடிச்சு தைக்கவும் 1/2 இன்ச்சு இதுக்கும் போயிரும். அவ்வளவுதான் எடுத்துட்டோம். இப்ப டாட் மார்க் பண்ணணும். இப்ப இந்த கோட்டுல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கிறோங்க. நேரா இப்படி 3 இன்ச்சுக்கு தள்ளி கோடு போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க ஒரு 2 இன்ச்சு பட்டிக்கு மார்க் பண்ணுங்க. பட்டிக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த கோடை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. இதோட சேர்த்து விட்டுரு. இப்ப இந்த கோடு இருக்குது, இந்த கோடை வந்து அப்படியே வளைச்சிட்டு போய் இதோட சேர்த்து விட்டுருங்க. இப்ப இதுதான் இந்த கோடு இருக்குது, இந்த கோட்டுல இருந்து இது அப்படியே வளைச்சிட்டு போய் இப்ப இத வந்து நாங்க இந்த பீஸ் வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கிறோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துறோம். இது முன்பக்க பட்டி, இது சைடு, கீழே வந்து பட்டி பீஸ். இதை வெட்டி எடுத்துருவோம். இப்படிதான் இருக்கும் ஃபைனலா. இது வந்து இது முன்பக்கம், இது சைடு, இது பட்டி பீஸ். இப்ப இந்த 3 பீஸ் இருக்கிறதுனால இது 3 பீஸ் பிரின்சஸ் கட் அப்படின்னு சொல்றது. இத வந்து முதல்ல நீங்க எப்படி தைக்கணும்னா இந்த பார்ட் 2ஐயும் இப்படி பொருத்திட்டு வந்துடணும். இதை பொருத்தி முடிச்ச பிறகு இந்த பட்டியை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுறணும். எப்பவும் பிளவுஸ் தைக்கிற மாதிரிதான் இந்த பிரின்சஸ் கட் இதுல பொருத்திட்டு இதை வந்து இதோட சேர்த்து விட்டுறணும். இப்ப இதுல வந்து கை எடுக்க போறோம். கை பகுதிக்கு எப்பவும் போலத்தான் நாங்க துணியை வந்து டபுளா 4 பார்ட்டா மடிச்சு போட்டுக்கிறோங்க. ஒரு பீஸ் கை எடுக்கிறேன்னா 2ஆ மடிச்சு போட்டுக்கிறோங்க. இப்ப இதை மடிச்சுட்டு தேவையான அளவு கீழே மடிச்சு தைக்க விட்டுக்கிறோங்க. 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுக்கிறோங்க உங்களுக்கு தையலுக்கு மேலையும் கீழே தைக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு ஸ்லீவோட உயரத்தை எடுத்துக்கிறோங்க. அந்த உயரத்துல இருந்து மேல இருந்து ஒரு 3 இன்ச்சு டவுன் மார்க் பண்ணிக்கிறோங்க. டவுன் மார்க் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட கை அடி அகலம் எவ்வளவு வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறோங்க. கீழே இருந்து எவ்வளவு அடி அகலம் வருதோ அந்த அகலத்தை மார்க் பண்ணிட்டு அதுக்கு சைடா இப்படி ஒரு கிராஸா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோங்க. அதுக்கு பிறகு தையலுக்கு அந்த அடி அகலம் போக அடி அகலத்துக்கு போக தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறோங்க. விட்டுட்டு இப்ப இந்த கோடு இருக்குது, இந்த கோடு இருக்குது, இந்த கோடையும் இந்த மேல் கையிட உயரம் முடியுது அந்த இடத்தையும் நாங்க வந்து கிராஸா இப்படி ஒரு கோடு ஒன்று லைன் ஒன்று போட்டு
ஜாயின் பண்ணிக்கிறங்க. அதுக்கு பிறகு இந்த 2 புள்ளிக்கும் ஒரு சென்டரா பார்த்து இப்படி வச்சுக்கிறங்க. இங்க இருந்து ஒரு 1 இன்ச் தள்ளிட்டு மேல அந்த 1 இன்ச் புள்ளில இருந்து இப்படி மேல் கோட்ல கொண்டாந்து நடு புள்ளி வச்சுட்டா தானே மேலையும் கீழையும் ஒரு புள்ளி வச்சுக்கிறங்க. அந்த நடுவுக்கு இந்த புள்ளியோட கொண்டாந்து சேர்த்து விட்டுருங்க. அடுத்தது இந்த புள்ளில இருந்து இந்த 1 இன்ச் வரையும் சரியா வந்து இந்த உள் புள்ளி இருக்கு, உள் புள்ளியோட கொண்டாந்து இறக்கி திரும்ப இப்படியே குறைச்சு கொண்டு போய் இதோட சேர்த்து விட்டுருங்க. இதுதான் ஸ்லீவ். இத கட் பண்ணி எடுத்துடுவோம். இதை விரிச்சு வச்சுட்டு இந்த உள் பக்கத்தை மட்டும் வெட்டி விட்டுறணும். உள் பக்கத்தை மட்டும் எடுத்து விட்டுட்டேன்னு சொன்னா இப்படிதான் ஸ்லீவ் வரும். இதுதான் ஒரிஜினல் அளவு. இப்ப கீழே உள்ளது தையலுக்கு போயிரும். இப்படிதான் இருக்கும் ஸ்லீவ்ட அளவு. நீங்க இது இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இத பிளவுஸ்ல எப்படி தைக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இருக்குது இந்த கிராஸையும் இந்த கிராஸையும் அப்படியே சேர்க்கணும். நீங்க அப்படியே துணியை இப்படியே இதுல இருந்து வளைச்சிட்டே இப்படி தையல் போட்டுட்டு இத கடைசி அடி வரையும் சேர்த்து விட்டு இப்படி திருப்பிடணும். அப்ப இந்த 2 பிரின்சஸ் கட் பீஸையும் சேர்த்து முடிச்ச பிறகு இது ஒரு துணி ஆயிரும். இந்த ஒரு பாட்டு ஆன பிறகு இந்த அடியோட இந்த பட்டி பீஸை கொண்டாந்து சேர்த்துடணும். இந்த பட்டியை நாங்க டபுள் துணியா போட்டு செஞ்சு வச்சுட்டு இதோட கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். அதுக்கு பிறகு எப்பவும் போல நீங்க கழுத்து தச்சுக்கிறணும். இந்த பின்பக்க பாட்டுலயும் இந்த டாட்டை பிடிச்சிட்டு இதுலயும் கழுத்து பீஸ் கொடுத்து திருப்பிடுங்க. திருப்பி முடிச்ச பிறகு இந்த பாட்டு இருக்குது. இப்ப இதுதான் பின்பக்க பாட்டுனா இதுதான் நம்ம வெட்டின முன்பக்க பகுதி. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் ஃபைனலா நீங்க இதெல்லாம் பொருத்தி முடிச்சிட்டு இதை தச்சு முடிச்ச பிறகு இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க 9.5 இன்ச் இங்க உடம்புக்கு மார்க் பண்ணிட்டு கீழே 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி சைடா கிராஸா கோடு போட்டுட்டு அதே மாதிரி கையிலையும் நாங்க இந்த மார்க் பண்றதுக்கு நேரா கோடு போட்டுட்டு இத 3ஐயும் அப்படியே சேர்ந்தாப்புல தையல் போட்டுட்டு வரணும். கையையும் உடம்பையும் சேர்த்து பொருத்திடணும். இவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த 38 சைஸ்க்கு 3 பீஸ் பிரின்சஸ் கட் நான் போட்டு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.